என்ன வைஷுனி, உனக்கே துரோகம் பண்ணிருக்காங்க, இவங்களுக்கு போய் சப்போர்ட் பண்ணி பேசுற? என்ன இருந்தாலும் இவங்க என் பெரியம்மா. சூழ்நிலையால ஏதோ தப்பு நடந்து போச்சு, அத நான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கும் அதை புரிய வைக்கலாம், சமாதானப்படுத்தலாம் தான் இவங்களை நான் கூட்டிட்டு வந்தேன். இந்த வேலையெல்லாம் உனக்கு தேவையா? இவ ஒரு ஆளுன்னு சமாதானத்துக்கு வந்திருக்கியே. இந்த பொண்ணு வாழ்க்கையை அழிச்சு இவளுக்கு துரோகத்தையும் பண்ணிட்டு சமாதானத்துக்கு இவளையே கூட்டிட்டு வந்திருக்கியே, உனக்கு மனசாட்சி வேண்டாம்? இவங்க எப்படிப்பட்ட சுயநலவாதின்னு இந்த விஷயத்துல இருந்து தெரியல? இவங்க மட்டும் நல்லா இருக்கணும், அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க, வேஷம் போடுவாங்க, குடும்பத்தையும் பிரிப்பாங்க. போதும் விடுக்கா, ஏன் இப்படி பேசுற? இவ்ளோ ரோஷம் இருக்கவங்க இங்க எதுக்குடி வந்தாங்க? தெரியாம வந்துட்டாங்க, விடு. அவங்கள கூட்டிட்டு போங்க, நீங்க இங்க இருந்தா இன்னும் பேச்சு தான் வளரும். என் மேலதாங்க தப்பு, பெரியம்மாவை நான் இங்க கூட்டிட்டு வந்திருக்க கூடாது. சாரி பெரியம்மா, உங்க மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க, போலாம் வாங்க. நான் சேர்த்து வைக்கலான்னு நல்ல மனசோடு தான் வந்தேன். அத புரிஞ்சுக்காம நீங்க இப்படியா பேசணும்? விடுங்க, ஏதோ கோவத்துல பேசிட்டாங்க. வாங்க பெரியம்மா, போலாம். வைஷு, ஒரு நிமிஷம். இந்த மாதிரி சதிகாரிகள் எல்லாம் நம்பாத. இவ உன் வாழ்க்கையை அழிச்சவ. இவள மாதிரி ஆளுங்களுக்கு நல்லது நினைக்கிறதே ரொம்ப பாவம். ஆளு யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தியோட பொழைச்சுக்கோ. நீங்க வாங்க பெரியம்மா, நம்ம இங்க வந்திருக்க கூடாது, தப்பு பண்ணிட்டோம், போலாம். என்ன முறப்பு, கிளம்பு. உன் பொண்ணு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக என் குடும்பத்தை அழ வச்சுட்டேல்ல, நீ எல்லாம் நல்லா இருப்பியா? உன் குடும்பம் தான் வழங்குமா? உன்ன மாதிரி விஷம் குடிச்சு சாகர மாதிரி நாடகம் ஆடி அவனை இங்க நான் வரவழைச்சு காட்டட்டுமா? சொல்றது என்ன, இப்ப நான் செஞ்சே காட்டுறேன். நீங்களும் சாகல, சொல்லி வச்ச மாதிரி கல்யாணத்தையும் முடிச்சிட்டீங்க. அப்படின்னா அவங்க சந்தேகப்பட்டது சரிதானே? அவங்க சொன்னது உண்மையில ஆயிடுச்சு. உங்க பொண்ணு ஒரு பைத்தியம், போனா போட்டுன்னு பரிதாபப்பட்டு என் தம்பி உதவி பண்ணான், அந்த அளவோட நிறுத்தி இருக்கணும். அதை விட்டுட்டு ஒரேடியா அவனை வளைச்சு போடணும்னு நினைச்சது தப்பு இல்ல? பெரியம்மா ப்ளீஸ், அதே நினைச்சு அழாதீங்க. நான் தான் மறந்துருங்கன்னு சொல்றேன்ல. எப்படிமா மறக்கிறது? மறக்கிற மாதிரி அவங்க பேசினாங்க. அதுவும் வளைச்சு போடுறேன்னு சொன்னது சாதாரண வார்த்தையா? விடுங்க பெரியம்மா, ஏதோ கோவத்துல வாய் தவறி பேசிட்டாங்க. இல்லம்மா, என்ன நோகடிக்கணும்னு தெரிஞ்சுதான் அவங்க பேசிருக்காங்க. மன்னிப்பு கேட்டு ரெண்டு குடும்பத்தையும் சேர்த்து வைக்கணுங்கிற நல்ல மனசோடுதான் வந்தேன். என்ன போய் அப்படி பேசலாமா? தப்புதான் பெரியம்மா, அவங்க இவ்ளோ மோசமா பேசுவாங்கன்னு நான் கூட எதிர்பார்க்கல. ரொம்ப வேதனையா இருக்குமா? அம்மாவுக்கு யுகிய கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டது உண்மைதான். ஆனா அது நடக்கணுங்கிறதுக்காக உங்களை பிரிக்கணும், உங்க கல்யாணத்தை நிறுத்தணும்னு சத்தியமா நான் நினைக்கலமா. இது யுகி எடுத்த முடிவு. என் மேல பரிதாபப்பட்டு என்ன காப்பாத்தணுங்கிறதுக்காக அவசரப்பட்டு எடுத்த முடிவு. அதை புரிஞ்சுக்காம என் கேரக்டரையே தப்பா பேசுறாங்களே. அது தப்பே இல்லையே, உன்னால என் கல்யாணமே நின்னு இருக்கு. ரெண்டு குடும்பத்தை அழ வச்சிருக்க, கோவில் கட்டியா கும்பிடுவாங்க? நான் என்ன பாவம் பண்ணேன்னு எனக்கு தெரியல. மனசரிச்சு யாருக்குமே எந்த கெடுதலும் நினைக்கல. ஆனா எல்லாரும் என்ன வேஷம் போடுற, நாடகம் ஆடுறேன்னு சொல்லும் போது
எனக்கு ரொம்ப வலிக்குதுமா. அவங்க அப்படி பேசினது எனக்கே கஷ்டமா தான் இருக்கு பெரியம்மா. பெரியவங்கன்னு கூட பார்க்காம மாலதி ரொம்ப ஓவரா பேசிட்டாங்க. ஆண்டி அவங்கள கண்டிப்பாங்கன்னு பார்த்தேன். ஆனா அவங்களும் மாலத்திய பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டாங்க. ஆனா அவங்க யார் மேலயும் தப்பு இல்ல. இந்த அவமானம்லாம் என்னாலதான். நான் தான் தெரியாதனமா உங்களை கூட்டிட்டு வந்துட்டேன். சாரி. பரவாயில்லம்மா. அவங்க மெச்சூரிட்டி இல்லாம பேசுறதுக்கு நீ என்ன பண்ணுவ பாவம். எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு பெரியம்மா. நீங்க யாரு எப்படிப்பட்டவங்கன்னு அவங்களுக்கு தெரியாதா? பழகுனவங்க தானே. என்னதான் கோபம் இருந்தாலும் இப்படிப்பட்ட வார்த்தையாலையா கொல்லுவாங்க? சரி விடுங்க பெரியம்மா. உங்க சூழ்நிலைய உங்க மனசை அவங்களால புரிஞ்சுக்க முடியல. ஏதோ பேசிட்டாங்க, பின்னால் அதுக்காக நிச்சயமா வருத்தப்படுவாங்க. ஆனா அந்த வார்த்தை என்ன குத்திக்கிட்டே இருக்குமா. இந்த பேச்செல்லாம் கேட்கறதுக்கு நான் ஹாஸ்பிட்டல்ல செத்தே போயிருக்கலாம். இப்போவும் ஒன்னும் கெட்டு போகல. திரும்பவும் விஷம் குடிச்சு சாகலாமே. நீ இல்லன்னு யார் அழுதாங்க? அழாதீங்க பெரியம்மா. பெரியம்மா, நம்ம அங்க போனது, அங்க நடந்தது இதெல்லாம் யுகிக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாரு. அதனால சொல்ல வேண்டான்னு பாக்குறேன். எனக்கும் அதுதான் தோணுது. என் வேதனை என்னோட போகட்டும். இந்த அசிங்கத்தை வேற சொல்லி அந்த பிள்ளைய ஏன் கஷ்டப்படுத்தணும்? ஆனா இந்த அசிங்கத்தை நேரம் வரும்போது நான் சொல்லுவேன். அவனையும் நோகடிக்கணுமே. பெரியம்மா, அழுது ஒரு மாதிரி ஆயிட்டீங்க. நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வருவா? வேணாமா, வேணாம். காஃபி குடிச்சா கொஞ்சம் தெம்பா இருக்கும், அதனால தான் சொல்றேன். இல்லம்மா, எனக்கு இப்ப வேண்டாம். யோகி நானும் ஜாலியா சுத்திட்டு வந்தமே, சூப்பரா இருந்துச்சு தெரியுமா? இவ டார்ச்சர் தாங்காம நொந்து போய் வருவான்னு பார்த்தா சிரிச்சிட்டுல வராங்க. ஏய் அம்மு, ரெண்டு பேரும் எங்க போயிட்டு வந்தீங்க? கடைக்கு, ஹோட்டலுக்கு, அப்புறம் நிறைய இடத்துக்கு போனோம். எனக்கு யோகிக்கும் நான் ட்ரெஸ் எடுத்திருக்கேன்னு எல்லாம் நானே எடுத்தேன். நல்லா இருக்கா? நீயா இதெல்லாம் எடுத்த? ஆக்சுவலா அத்தை, நான் ட்ரெஸ் அவளுக்கு தான் எடுத்து கொடுக்க கூட்டிட்டு போனேன். பட் அவ எனக்கு எடுத்து கொடுத்துட்டா. எனக்கு இது வாங்கி கொடு. சரி, வாங்கி தரேன். நீ வா. வா. எங்க கூட்டு போற? வா சொல்றேன். சார், எஸ் சார். சுடிதார் கலெக்ஷன்ஸ் பார்க்கணும். உள்ள பாருங்க சார். ஓகே. இது வை. சாரி. பரவாயில்ல. அது எடுக்க கூடாது. வை. சார், சொல்லுங்க சார். இவங்களுக்கு சுடிதார் கலெக்ஷன்ஸ் காமிங்களே. ரெடிமேடா மெட்டீரியல் சார்? ரெடிமேடே பார்க்கலாம். ரெடிமேடா? சரிங்க சார். உனக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் நீ எடுத்துக்கோ, சரியா? ஹாய், எனக்கு ட்ரெஸ் வாங்கி தர போறியா? ஆமா, உனக்கு பிடிச்சதை நீயே செலக்ட் பண்ணிக்கோ. இங்க பாருங்க மேடம். யோகி, எது வேணாலும் எடுத்துக்கிட்டா? இப்படி எடுக்கக்கூடாது. மெதுவா. இது வேணாம். வேண்டாம், வேற எது? வேண்டாம். எனக்கு வேலை இதா, எனக்கு பிடிச்சிருக்கு.
இது நல்ல இல்ல, வேண்டாம். எனக்கு வேணும். சரி இந்தாங்க, இதை நீங்க பேக் பண்ணுங்க. சரி. நல்லா இருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கா? சூப்பரா. இந்த பிங்க். இது பர்பிள், பிங்க் இல்ல. சரியா? இதா. ஓகே, சூப்பரா இருக்கு. பிடிச்சிருக்கா? ஓகே, இதையும் பேக் பண்ணுங்க. சரிங்க சார். இவங்களுக்கு குர்த்தி ஜீன்ஸ் எல்லாம் எங்க இருக்கு? குர்த்தி ஜீன்ஸ்ங்களா? இதோ அங்க இருக்கு சார். அங்க. தேங்க்ஸ். வா சார். சொல்லுங்க சார். இவங்களுக்கு குர்த்தி ஜீன்ஸ் எல்லாம் காட்டுங்க. இங்க பாரு, உனக்கு பிடிச்சதா செலக்ட் பண்ணு. நல்ல ரேஞ்ச் இருக்கு. இந்தா, எந்த கலர் வேணும் பாரு. உனக்கு பிடிச்ச ஃபேவரட் கலர்ஸ்லாம் இருக்கு பாரு. யோகியா, உனக்கு? எனக்கு ஷர்ட் இது கிடையாது. அப்படினா நீ அதை எடுத்துக்கோ. நான் அப்புறமா எடுத்துக்கிறேன். எடுத்துக்கோ. இப்பவே எடுத்துக்கோ. சரி, எனக்கு ஷர்ட் இருந்தா காட்டுங்க. என்ன சைஸ் சார் வேணும்? லார்ஜ் சைஸ். நீங்க எடுங்க. கிட்ட வாங்க. வேலு ஆபீஸ்ல தான் இருக்கா? ஆமா சார். ஆமா சார், நான் நாளைக்கு வரேனே. அப்புறம் கூப்பிடுறேன் சார். ஓகே ஓகே சார், தேங்க் யூ. திரும்ப இப்படி திரும்ப திரும்ப கை கீழ. இப்படி திரும்ப திரும்ப. இப்படி திரும்ப. இத எனக்கு போட்டு காட்ட. போட்டு காட்ட. போட்டு காட்ட. போடு. சரி, நான் போட்டுட்டு வரேன். நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. அழகா இருக்கா. அம்மா, நான் குட் கேர்ள் ஆயிட தெரியுமா? நான் சாக்லேட் ஐஸ்கிரீம் எதுவுமே யுகிய கேட்கல. அப்புறம் நான் அடம் கூட பிடிக்கல. யுகி என்ன சொன்னாலும் கேட்பேன். இனிமே நான் குட் கேர்ளா இருப்பேன். அம்மாவா இப்படி பேசுறா? ஆமா அத்தை, மாயா இன்னைக்கு என்ன ஒரு தொந்தரவும் பண்ணல, இனிமேலும் பண்ண மாட்டா. என் அம்மாவை பார்க்க எனக்கே புதுசா இருக்குப்பா. எப்படிப்பா இதெல்லாம்? ஒரே ஒரு வார்த்தை தான் அத்தை, அத சொன்னா அவ கண்ட்ரோல் ஆயிடுவா. அப்படி ஒரு மந்திர வார்த்தை அது. ஒரே ஒரு வார்த்தை தான் அத்தை, அத சொன்னா அவ கண்ட்ரோல் ஆயிடுவா. அப்படி ஒரு மந்திர வார்த்தை அது. என்ன மந்திரம் அது? அங்க என்னதான் நடந்தது?
அங்கிள் ஐஸ் கொடுங்க. மாயா வா போலாம் வா. எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் வாங்கிட்டா. வா போலாம். எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் வாங்கிட்டா. நீ ஐஸ்கிரீம் சாப்பிட கூடாது. நீ கேட்டாலும் நான் வாங்கி தர மாட்டேன். எனக்கு வேணும் வாங்கிட்டா. நோ நோ நோ. சரியா வா. வயசு வாங்கி கொடுத்தால நீ வாங்கி தர மாட்டேன்றா. நீ அடம் பிடிச்சிருந்திருப்ப, அதனாலதான் அவ வாங்கி தந்திருப்பா. ஆனா நான் வாங்கி தர மாட்டேன். இந்த மாதிரி நீ அம்முக்கு எதுவும் வாங்கி தர மாட்டேன்றா. நீ போ பேட் ஆயிட்ட. எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். நீ என்ன சொன்னாலும் நான் வாங்கி தர மாட்டேன். வா போலாம் வா. வா வர மாட்டேன் போ. எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் வாங்கிட்டா. இல்லனா நான் அழுவேன். சொன்னா கேளு. குட் கேர்ள் தானே நீ? வா போலாம். போ நான் வர மாட்டேன். எனக்கு ஐஸ்கிரீம் நீ ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா தான் நான் வருவேன். நீ என்ன அடம் பிடிச்சாலும் நீ கேக்குற ஐஸ்கிரீம் மட்டும் உனக்கு கிடையாது. சரியா? அம்மா பாப்பா பாவல வாங்கி தர மாட்டியா? நீ கெஞ்சினாலும் நான் வாங்கி தர மாட்டேன். ஏன்னா அது உனக்கு உடம்புக்கு ஒத்துக்காது. நீ ரொம்ப பேட். வயசுதா குட் கேர்ள். அவனுக்கு எவ்வளவு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா தெரியுமா? போ நீ வாங்கி கொடுக்கலன்னா நான் அழுவேன். நான் ரொம்ப அடம் பிடிப்பேன். நேத்தே நீ நிறைய சாப்பிட்டல. இனிமே அடுத்த வாரம் தான் உனக்கு ஐஸ்கிரீம். சரியா? இப்போ உனக்கு கண்டிப்பா கிடையாது. வா வண்டியில ஏறு. வா வா போலாம் வா. நான் வர மாட்டேன் போ. சரி அப்ப நீ இங்கே இரு. நான் போறேன். இனிமே நான் உன்கிட்ட பேச மாட்டேன், பழக மாட்டேன், பார்க்க மாட்டேன். சரியா? உன் கூட நான் இருக்க மாட்டேன். ஐஸ்கிரீம் வேணும்னு நீ அடம் பிடிச்சினா உன் கூட நான் பேச மாட்டேன், பார்க்க மாட்டேன், உன் கூட இருக்க மாட்டேன். விட்டு நீ போறா? நீ தானே வரமாட்டேன்னு சொன்ன. அம்மா பாப்பா தனியா இருந்தா அழுவல. நானும் வரேன். சரி, ஆனா ஐஸ்கிரீம் வாங்கி தர மாட்டேன். ஓகேவா? அப்புறம் நீ பார்க்க மாட்டே பேச மாட்டேன்னு சொல்லக்கூடாது. சொன்னா பிச்சு பிச்சு. சரியா? சரி வா. அம்மா ஏன் அழுகுறாங்க? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல மாயா, அம்மா இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கல்ல, அதான் அழறாங்க. அம்மாக்கு தலைவலினாதான் அழுவாங்க, இப்பயா அழுகுறாங்க? அழாதீங்க அத்தை, அவ என்னமோ எதுவும் நினைக்கிறா பாருங்க. அவளுக்கு இதெல்லாம் புரியல. நீங்க அழுத காலம்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க சந்தோஷமா தான் இருக்கணும். அவளை பார்த்து இனிமே நீங்க சந்தோஷம் மட்டும்தான் படுவீங்க. இன்னைக்கு இவன் நடந்துகிட்டதுல இருந்து இவன் மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சு. பக்கத்துல இருந்தவங்க நடந்துக்கிறத பார்த்து அப்படியே பண்றா. நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி இவள பொது இடங்கள்ல பழக விட்டோம்னா நல்லா இம்ப்ரூவ் ஆயிடுவா. சீக்கிரமாவே நார்மல் ஆயிடுவா. நான் கண்டினியூஸா இவள வெளியில கூட்டிட்டு போனாலே இவளோட குழந்தைத்தனம் எல்லாம் மாறி ரொம்ப மெச்சூர்டா நடந்துக்குவா. நீ சொல்றத பாக்கும்போது எனக்கும் அந்த நம்பிக்கை வந்துருச்சுப்பா. இவ்வளவு நாளா இவ விஷயத்துல எனக்கும் டவுட் இருந்துச்சு. ஆனா அன்னைக்கு நான் டாக்டர் கிட்ட பேசினப்ப அவர் சில கைடன்ஸ் கொடுத்தாரு. அதுபடி நடந்துகிட்டேன். அதோட ரிசல்ட்ட நான் இப்ப மாயா கிட்ட நேரடியாவே பார்த்துட்டேன். அதனால இந்த மாற்றம் எனக்கு முழு நம்பிக்கையை கொடுத்திருக்கு. சீக்கிரமாவே மத்த பொண்ணுங்க மாதிரி இவன் நார்மல் ஆயிடுவா.
மத்த பொண்ணுங்க மாதிரியே இவளும் புருஷன் குழந்தைங்கன்னு இருப்பாளான்னு எத்தனை நாளைக்கு எங்கிருப்பீங்க? நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நானும் மாயாவும் சந்தோஷமா வாழ்வோம். நாங்க 2 பேரும் நிம்மதியா குடும்பம் குழந்தைன்னு வாழறத நீங்க பார்க்க தான் போறீங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலப்பா. நீ எனக்கு கடவுள் மாதிரி. அதுக்கு மேல என்ன சொல்றதுன்னே தெரியல. ரொம்ப சந்தோஷப்படுறாங்களே, இது நல்லது இல்லையே, என்ன பண்றது? யுகி, நீங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எவ்வளவு பாசிட்டிவா மாயாவை பத்தி சொல்றீங்க. இது மாயாவுக்கும் ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். அதனால இவ கூடிய சீக்கிரம் மாறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா உங்க வீட்ல அதெல்லாம் கெடுத்துருவாங்க போல இருக்கே.